ஆமா, இந்த மயூரி ருத்ராமா கிட்ட போயிட்டு வரேன்னு சொன்னா இன்னும் அவளை ஆளாவே காணுமே. ஃபோன் பண்ணி பார்க்கலாம். என்னது ஃபோன் ரிங்காவது எடுக்க மாட்டேங்கிற? இவன் அப்படி எங்க தான் போய் இருக்குவா? போனா வரதே இல்லை டக்குன்னு. நம்ம எரிச்சல குழப்பதாக. சே மா. ஹாய் வைஷாலி அண்ணா, ஒரு குட் நியூஸ். அது கேட்டிங். என்ன குட் நியூஸ் நீயே சொல்லு. இவ்வளோ நேரம் வர குட் நியூஸா? டக்குன்னு சீக்கிரம் சொல்லு. என்ன சொல்றா? உண்மையிலேவா? ஆமா வைஷாலி அம்மா, மேல் நாகினி வரமாட்டா. நாகினியை நான் சாவடிச்சிட்டேன். இனிமேல் அவள் எப்பயுமே நம்ம வீட்டுக்கு வந்து பாட வைக்க மாட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். நான் ஒரு டான்ஸ் ஆடியே ஆகணும். என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்களும் ஒரு டான்ஸ் ஆடுங்களேன். நான் வரல, உண்மையாக ஆடுவோம். சரி, நான் வேடிக்கை பார்க்குறேன். நான் என் ஆட்டத்தை பார்க்கல. இப்போ பாருங்க என் ஆட்டத்தை. செம்ம வெறித்தனமாக்க போகுது. ஒரு தாள் போயிட்டான். இப்போ சொல்கிறத நம்மளால் நம்ப முடியும். உண்மையிலேயே அவன் நாகினியை சாவடிச்சிட்டாளா இல்லை பொய் சொல்கிறாளா? நம்ம எதுக்கு ஒரு உத்திராமா கிட்ட போய் இதை கேட்டு ஆகணும். என் மயூரி சொல்கிறதுல நான் சத்தியமாக நம்ப முடியல. உத்திராமா கிட்ட போய் கிளாரிஃபை பண்ணிடு. அப்புறமா நாமளும் ஒரு ஆட்டோ போட்டான். ஃபஸ்ட் நம்ம உத்திராமா பிளேஸ்க்கு போய் அவங்க இருக்கிற இடத்துக்கு நான் போய் நாகினி சாவடிச்சு கேட்கணும். என்ன இது, ருத்ரமா எங்கேயும் காணாமல் போயிட்டாங்க? ருத்ரமா இருக்கிற இடத்துல உங்களை காணமே. இப்படி எங்கே போய் நிற்குவாங்க? எங்கே போயிட்டு நிற்குவாங்க தெரியலையே. ஃபோன் பண்ணுறதுக்கு நான் ஃபோன் எத்தனும் இல்லை. ஒரு வேளை வேத்தனை இங்கிலீஷ் போய் நிற்பாலோ. ருத்ரமா எங்கே தான் போகிறாங்கன்னே தெரியும். சொல்லாமல் கொள்ளாமல் அவங்க பாட்டில் போயிடுறாங்க. ஒரு ஃபோன் பண்ணிட்டு கூட பார்த்துரு. இப்போ மயூரி சொன்னது உண்மையாக பொய்யா கூட எனக்கு தெரியல. சப்போஸ் அவன் சாவடிச்சிட்டா கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் நாகினி அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டான். சரி, நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகுது. நம்ம வீட்டுக்கே போகலாம். வீட்டுக்கு போய் பார்த்துட்டு மயூரிக்கிட்ட உண்மையாக கேட்கலாம். ஒன்று கொஞ்சம் வீட்டுக்கு போகலாம். யார் அது முன்னாடி யாரும் நடந்து போகிறாங்க? நாகினி, இவ டாப்ஸியே. இவ சாவடிச்சுன்னு சொன்னா தானே மயூரி. கேடு கட்ட மயூரி பொய்யா சொல்லிங்கிறா என்கிட்ட.
அதுக்குள்ள எங்க காணாம போயிட்டா அதானங்க இருந்தா. சரி இவ எங்கேயும் போகட்டும். போய் சொன்ன மயூரிய வீட்டில் போய் நான் பார்த்துக்கிறேன். பொய்ய சொல்லி ஆட்டம் ஆடுறப்ப நாகனி சாவடிச்சிட்டு நாக சாவடிச்சிட்டுன்னு வரையிரு உன்னை என்ன பண்ற பாரு. பொய் சொன்ன மயூரி பாரு. சிவனேஸ்வரா சிவனாகினி எம்பெருமானே தலை சிறந்த நாயகனே, உன் கோயில் பத்தி நெறியுது. என்னால் அவைக்க முடியல, எனக்கு அந்த சக்தியும் இல்லை, என்னால் உருவாரும் இல்லை. உன் கோயிலை நீ தான் காப்பாற்றணும். மகா நாகராணி எங்க இருந்தாலும் நீ அவங்கள வரவை. ஒருவரால் தான் அந்த நெருப்பை இந்த ஜுவாலியை அவிக்க முடியும். எம்பெருமானே தயவு செஞ்சு மகா நாகராணி இருக்கிற இடத்த காட்டி அவங்கள இங்கே வர சொல்லு. அப்பதான் உன் கோயில் புனிதமாகும். என்னால் சக்திமா முடியல, என்னால் சக்தியை பயன்படுத்தி உருமாற முடியல. நான் போய் குருதேவா கிட்ட சொல்ல போறேன். இது மகா நாகராணி எங்க இருந்தாலும் இங்கே வரவை. எம்பெருமானே உங்களை தான் நம்பி இருக்கிறேன் நான். ஓம் நம சிவாய. 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 எம்பெருமானே என் தியானம் முழுசா முடிஞ்சிருச்சு. நான் அந்த கோயிலுக்கு அந்த கடமையே முடிஞ்சிருச்சு. நான் இனிமேல் இந்த கோயில் பக்கம் வர மாட்டேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட காட்டுக்கு போயிட்டு வரேன். நான் போயிட்டு வந்து நிறைய நாள் ஆகுது. ராஜஸ்தான்லேருந்து ஜெய்ப்பூருக்கு மாறி 1 வாரம் ஆகுது. நான் காட்டுக்கு போயிட்டு வரேன், என்னை விடுங்க. சரி சரி, பத்திரமா போயிட்டு வா. எங்கேயும் சொத்தாத நேரத்தில் வா, சரியா? சரி வரமா, பாய். வாவ், இட்ஸ் வெரி அமேசிங். பாட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது. சிட்டி சைட்லேயே இருந்து நம்மளுக்கு போர் அடிச்சிருச்சு. இது மாதிரி இயற்கையான இருக்கிற பிளேஸில் வந்து பார்த்தா தான் நம்மளுக்கு கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது. சரி, இங்கேயே இந்த வேலைக்கு ஆகுது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும்.
ஆ, இது நல்லா தான் இருக்கு. இது என்ன பைன் ஃபாரஸ்ட்டா? ஒரே மாதிரி ஒரே மாதிரி மரமா இருக்குது. என்ன இது? கோயில் பத்தினி எரியுது. ஆ, என் ஓ, இந்த கோயிலை காப்பாத்துங்க யாராச்சும். இது திடீர்னு எப்படி இந்த கோயில் பத்தினி எரியும்? யாருமே அக்கம் பக்கம் இல்லையே. நம்மளால எதுவும் பண்ண முடியாது. தண்ணி வேற எங்கேயும் இல்லை. நம்ம என்ன பண்றது? கூப்பிடலான பக்கம் யாருமே இல்லை. நடுக்கடாக்குது. கடவுளே, நீ தான் கோயிலை காப்பாற்றணும். இந்த கோயில் வரவை நெருப்ப வச்சுக்கு மழை வரவை தயவு செஞ்சு. என்னால் எதுவும் பண்ண முடியாது. கோயில் இன்னும் பயங்கரமாக பற்றி எரியுது. கோயில் இது மாதிரி பற்றக்கூடாது. நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும். நம்ம நிற்கக்கூடாது. எனக்கு என்ன திட்டின்னு தலை வலிக்குது. தண்ணி தேவையான தலை வலிக்குது. ஒரு மாதிரி ஆகுது. எனக்கு என்ன நடக்குது? என்னால் ஏன் நிற்க முடியல? எனக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஏதோ ஒன்று பண்ணுது. என்னால் முடியல. தலை ரொம்ப வலிக்குது. ஏதோ கத்துற மாதிரிக்குது. எனக்கு என்ன ஆச்சு? கடவுளே, திடீர்னு என் வயிறு வலிக்குது. தலை வடிகிற மாதிரிக்குது. கால் முறிகிற மாதிரிக்குது. என்ன பாம்பு மறைக்குது. நான் பாம்பா? ஆமா, நீ பாம்பு தான். அனன்யா, அனத்குள் நாகராணி அனந்தா. என்னது? நான் ஒரு பாம்பா? நீங்க யாரு? என் கண்மடி வாங்க. வராத மாயம் இது. கோயிலை பத்த வைச்சது விதி. அவிக்குது உன் கடமை. நீ தான் அவிக்கணும். அனந்தா, அவிச்சுதான் ஆகணும். அவி. சரி. ஓம் நம சிவாய. நான் அனந்தா கூப்பிடுற. நீர்மானியே, இக்கோயில போய் அவிச்சிட்டு வா போ. எனக்கு திடீர்னு என்னாச்சு? ஏதோ ஒரு குரல் பேசின மாதிரி இருந்துச்சு. அந்த குரல் என்னன்னு எனக்கு தெரியல. ஏதோ அனந்தாக்கு இது திடீர்னு நான் எப்படி மேலே அப்படியே கால் இல்லாமல் நின்றேன். கீழே ஏதோ புலி பாம்பா ஏதோ நின்று மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன நடந்துச்சு தெரியல. கோயில் எங்க பத்தினி எரியல. என்ன இது? கோயில தண்ணி எடுத்துட்டு வரத்துக்குள்ள யாரும் அவிச்சிட்டாங்க. யாரா இருக்கும் இவங்க? அவள் சீக்கிரம் போயிருக்க மாட்டாங்க. நம்ம உடனே தேடணும். இங்கே தான் நினச்சிருக்கிறாங்க. யார் அந்த கோயிலை அவிச்சது? மகாநாகராணி இருக்குமோ? ஆமா, யார் இது? இங்கே படுத்திருக்கிறா? ஒருவேளை இவ தான் மகாநாகராணி. ஆமாம், நீங்கள் தான் அந்த கோயிலை வச்சு எனக்கு தெரியும் நாகராணி. ஏன்னா விதி இது. நீங்கள் தான் வந்து அவிக்கணும். விதிந்தா சிவன் எங்கேருந்தா உங்களை கூப்பிட்டு வந்துடுவாங்க. நீங்கள் உங்கள் சக்தியை பெருகிறதுக்கு ஒன்று நாள் வரும். அதை வேற நீங்கள் பார்த்துக்கணும். மகாநாகராணி. ஓம் நம சிவாய.